மாலரி கேசவன் நாரணன் சீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்னென்னு ஓலமிட என்னை பண்ணிவிட்டுட்டு ஒன்னுமுருவும் சிவடும் காட்டான். நம்மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மால், அரி, கேசவன், நாரணன், சீமாதவன், கோவிந்தன், வைகுந்தன், இப்படி ஓரொரு பேரா சொல்லி சொல்லி என்னை அழ வச்சுட்டு தன்னுடைய உருவத்தையே காட்டாமல் கண்ணன் தன்னை மறைத்து கொண்டான். எப்போது கண்ணனை சேவிக்கும் பாக்கியம் கிட்டுமோ? நான் தனிமையில் ஓலமிட்டு கொண்டிருக்க வேண்டியதுதானா? கண்ணன் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டானா? அந்த நிலைதான் இப்ப கோபிகா ஸ்திரீகளுக்கு. கண்ணனை அக்ரூர பிரித்து அழைத்து போகிறார் தெரிஞ்சு போச்சு. செய்தி தெரிந்தவுடன் ஓன்னு அழுதார்கள். குரூரஸ்துவம் அக்ரூர சமாக்கியா ஸ்ம ந சக்ஷுருகி ந சக்ஷுருகி தத்தம் ஹரசே பதாக்ஞவத். அக்ரூரா, உனக்கு உன்னுடைய தாய் தந்தையர்கள் ஏன் அக்ரூரன்னு பேர் வச்சா? குரூரன்னு பேர் வைத்திருக்க வேண்டும். அத்தனை கொடுமையானவன் நீ. சுகம் பிரபாதா ரஜனீய மாசிஷா சத்யா பபூவுகு புரயோஷிதாம் துருவம் யா சம்பிரவிஷ்டஸ்ய முகம் ரஜஸ்பதேஹே பாஸ்தியபாங்கோத்கலிதஸ்ம தாவசம் தாசவம். இனி இந்த ஊருக்கு சூரியன் அஸ்தமிச்சுட்டார், மதுரை பட்டணத்துக்கு சூரியன் உதித்து விட்டார். கண்ணன் இத்த நாள் இந்த ஊர்ல இருந்தானா? அச்சுத பானு இருந்தபடியால் இங்குதான் சூரியோதயம் எப்பவுமே பகல். மதுரை இருட்டுல இருந்தது. ஆனா இனிமே கண்ணன் மதுரைக்கு போயிட போறான். அங்க சூரியோதயம், இந்த ஊர் இருட்டாயிட போறது. எப்ப சேவிக்க போறோமோ தாசாம் முகுந்தா மதுமஞ்சு பாஷிதைஹி கிரஹீத சித்தா பரவான் மனஸ்யபி கதம் புனர்னஹ பிரதியாஸ்யதே பலா கிராமியாக சலஜ்ஜித ஸ்மித விப்ரமை பிரமன். நாங்கள்லாம் கிராமத்து பெண்கள், லஜ்ஜ வெட்கம் அதிகம் இருக்கிறவா. நகரத்து பெண்கள் எப்படி பேசிப்பாளோ? அனார்திர தீரேஷ சமஸ்திதோ ரதம் தமன்வமீச்ச துவரயந்தி துர்மதாக கோபா அனோபிகி ஸ்தவிரைருபேட்சிதம் தெய்வஞ்சனோத்ய பிரதிகூல மீகத்தே. நமக்கு இன்னைக்கு தெய்வம் கூட துணை நிற்காது போட்டிருக்கே. கண்ணன் களம்படம்னு தயாராயிட்டார். இன்னைக்கு பார்த்து மழையா கொட்டக்கூடாதோ? இன்னைக்கு பார்த்து இடி இடிச்சு மின்னல் வரக்கூடாதோ? இன்னைக்கு பார்த்து ஊர் வெள்ளக்காடா எடுத்துன்னா புறப்பட மாட்டாளோ இல்லையோ? தெய்வம் இயற்கை கூட நமக்கு இன்னைக்கு துணை பண்ண மாட்டேங்கிறது. முகுந்த சங்கான் நிஷாத்மதுஸ்தியஜாத் தெய்வேன வித்வம்சித தீனதேஜசாம் யோன்ஹா க்ஷயே விரஜமனந்த சக பரீதா கோபைர் விஷன் குரரஜச்சுரிதாலக ஸ்ரக் வேணும் கொணன்னு ஸ்மித கடாட்ச நிரீக்ஷணேன சித்தம் க்ஷிணோத்யம் அமிர்தே நு கதம் பவேம. எப்படி கண்ணனுடைய சிரிப்பான முகத்தை மறக்க போறோம்? அவருடைய அழகைய திருப்புருவத்தையும் அவருடைய திருக்குழலையும் எப்படி மறக்க போறோம்? நம்மோட ராசக்கிரீட பண்ணத்தையும் கும்பநாட்டியம் பண்ணி காட்டினத்தையும் அவன் பண்ண ஓரொரு சேட்டுத்தையும் முக்கியமா வேணுகானத்தை எப்படித்தான் நாம மறக்க போறோம்? அவனை விட்டு பிரிந்து நம்மால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இது ஒரு பக்கத்துல இவ பேசிட்டு இருக்கா, ஒரு பக்கத்துல கண்ணன் புறப்படுறதுக்கு தயாராயிட்டார். அடுத்தது சொல்றார், ஏவம் புருவானா விரஹாதுரா பிருஷம் பிரஜஸ்திரியா கிருஷ்ண விஷக்தமானசாக விசிருஜ்ய லஜ்ஜாம் ருருதுகு ஸ்மசுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி. ஹே கோவிந்த, ஹே தாமோதர, ஹே மாதவ என்ன ஒத்தொத்தியா ஒரு பேரா சொல்றார். மாலரி, கேசவன், நாரணன், சீமாதவன், கோவிந்தன், வைகுந்தன் என்னன்னு என்னை ஓலமிட விட்டு ஓலமிட்டு அழுதார்கள். வெட்கத்து விட்டு இந்த பெண்கள் எல்லாம் அழறா. ஸ்திரீணாமேவம் ருதந்தீனாம் முதிதே சவிதர் யதா அக்ரூரச்சோதயாமாச கிருதமைத்தாதிகோ ரதம். அக்ரூரர் அதே சமயத்துல தேர தயார் பண்ணிட்டு, கண்ணனே இந்த பெண்கள்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு அழறாளே, நான் வேணா போய் சமாதானப்படுத்திட்டு வரட்டுமா? அக்ரூர் கேட்கிறார். கண்ணன் சிரிச்சுன்னு சொல்றார், அவர்களை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கே? உமக்கு என்னிடத்தில் இருக்கிற ஸ்நேகம் 1 மடங்கு என்னால் அவர்களுக்கு எங்கிட்ட இருக்கிற பக்தி 10 மடங்கு. நீர் போய் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது. புறப்படுவோம், அவர்களை எப்படி சமாதானப்படுத்திக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என்று கண்ணன் அவரிடத்திலே சொல்லி புறப்பட்டார். அவரும் தேர தயார் படுத்திவிட்டார். விசிறிஜ லஜ்ஜாம் கோபாக கோபாஸ்தம் அன்வசஜ்ஜம் த நந்தாத்யாக சகடைஸ்ததா ஆதாய உபாயனம் பூரி கும்பானு கோர சம்பிருதானு. அதாவது நிறைய வெண்ணெய், பால், தயிர் இதெல்லாத்தையும் வண்டிகள்ல ஏத்தினுட்டா போய் நம்ம ராஜாவை பார்க்க போறோமோ இல்லையோ, அதனால அவருக்கு வரிப்பணம் கொடுப்போங்கிறதுக்காக மொத்தத்தையும் வண்டியில ஏத்திண்டு கோபியம் கிருஷ்ணம் அனுப்பிரஜாஞ்சிதாக பிரத்யாதேசம் பகவதா காங்க்ஷந்த அவஸ்திரே சாந்தயாமாச சப்ரேமைஹி சப்ரேமைஹி ஆயாஸ்ய இதி தௌத்யகைஹி யாவதாலக்ஷதே கேது யாவத்ரேணு ரதஸ்ய ச. எதுவரைக்கும் நாம் இந்த இடத்துல இருந்தோமோ அந்த 10 ஆண்டுகளை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தோள் சீக்கிரம் உங்களுக்கு நான் அருள் புரியறேன் என்று தன்னுடைய தூதர்கள் மூலமாக இந்த பெண்களுக்கு சொல்லி அமைத்து அவர்கள் ஆசுவாசப்படுத்தினார்.
கண்ணன் சொன்னாரே தவிர அவர்களெல்லாம் சமாதானப்படுறதாகவே இல்லை. கண்ணன் தேரில் ஏறி அமர்ந்தான். ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். காவளம் பாடி மேய கண்ணனே கழகனியே பிரார்த்திக்கிறார். காவளம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கூர் காவளம் பாடி மேய கண்ணனே கழகனியே ராஜகோபாலனாய் கோவர்தன கிரிதாரியாகவே திருநாங்கூர் திவ்யதேசங்களில் ஒன்றான காவளம்பாடியிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ராஜகோபாலன்னு திருநாமம், கோபாலகிருஷ்ணன்னு திருநாமம், கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். அந்த கண்ணனையே சேவிச்சுக்கிறாப்புலே இருக்கும். இந்த பெருமாளை சேவிச்சோம்னா கண்ணன் ராஜகோபாலன், அவர் கோக்களை எல்லாம் பாலனம் பண்றவள். கோபிகா ஸ்திரீகள் அத்தனை பேருக்கும் ஒரே தனாதன், கோபகுமாரர்களுக்கெல்லாம் ஸ்நேகமே வடிவெடுத்தவன். இப்படிப்பட்ட கண்ணனே, காவளம் பாடி மேய கண்ணனே, கழகணியே, எங்களுக்கு இருக்கிற கட்டத்தை எல்லாம் நீதான் போக்கி கொடுக்கணும்னா. ஏதேதோ கட்டம் அல்ல, ஏதோ கடன் தொல்லை இருக்கு, கல்யாணமாகாத தொல்லை இருக்கு, குழந்தை பிறவாத தொல்லை இருக்கு, அதை பத்தி இங்க சொல்லவே இல்லை. கழகணியே, உன்னை விட்டு பிரிஞ்சுட்டோம்னா உன் சேவை கிடைக்கலேங்கிற பெரிய தொல்லை இருக்கும் இல்லையோ, உன்னுடைய தரிசனம் கிடைக்காத போறதே, அதுதான் பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தை நீயே போக்கி கொடுக்க வேணும். திருமங்கியாழ்வார் 10 பாசுரங்களாலே காவளம் பாடி மேய கண்ணனான கோபால கிருஷ்ணனை பிரார்த்தித்து கொள்ளுகிறார். நாம அந்த பெருமாளை சேவிச்சுப்போம். இப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்க முடியாத பொழுதுன்னா இன்னைக்கு நமக்கு அந்த கட்டம் இல்லை. அந்த கண்ணனை சேவிக்க முடியாத கோபிகள் கட்டப்பட்டாலும் இல்லையோ, அந்த குறை தீரத்தானே காவளம்பாடியில் கண்ணனாக இன்னைக்கு கண்ணன் சேவை சாதிக்கிறார். மேலும் சொல்றார், யாவத் ஆலக்ஷதே கேது யாவத் ரேணு ரதஸ்ய, ரதத்துல ஏறி உட்கார்ந்தார். கிடுகிடுன்னு தடதடக்கிற ஓசையோட தேர் கிளம்பிடுத்து. அக்ரூர தேரை ஓட்டுறார். ராமனும் பலராமனும் கண்ணனும் தேர்ல உட்காந்துருக்கா. இந்த பெண்கள் எல்லாரும் ஊர் ஊரா தெருவா திரண்டு வந்து அந்த தேர் புறப்பட்டு போற மார்க்கத்துக்கு பக்கத்துல நிக்கிறா. இன்னைக்கு நீங்க நந்த கிராமத்துக்கு போனேன்னு வச்சுங்க, அக்ரூரை எது வழியா அழைச்சின்னு போனாரோ அந்த தேர் மார்க்கம் நீளமா சேவை சாதிக்கிறது. நந்த கிராமத்துல பரிக்கிரமா பண்றது, பிரதட்சணம் பண்றதே ஒரு ஆச்சரியம். அத்தனை இடங்களும் கண்ணன் சேட்டிதம் பண்ணின இடங்கள். அதுல இது ஒரு இடம். இதோ இந்த வீதி வழியா, இந்த ரோடு வழியா தான் கண்ணன் அழைச்சின்னு போறாருன்னு காட்டுறா. போக 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 அங்க தேர் ஓடி ஓடி சக்கரத்திலேருந்து தூசி கிளம்புறது. அந்த தூசி தேரை மறைக்கிற அளவுக்கு அந்த இடத்தை விட்டு நகராமல் பெண்கள் தேரையே பார்த்துட்டாலாம். அதோ அது வரைக்கும் போய் திருக்கோடியில தேர் மறையிறது. எப்படியுமே கண்கள்ல இருந்து ஜலஜலமா கொட்டுறதுனாலே கண்கள்ல இருக்கிற நீர் மறைத்தே தேர் தெரியல. அந்த தேர் கிளப்பின புழுதியிலையும் இப்ப தேர் தெரியல. அது மறையிற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தார்கள். குழையும் வான்முக தேழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு குழைகள் சோதி செங்கட்பிரான் இருந்தமை காட்டினே மழை பெய்தாலுக்கும் கண்ணநீருடும் ஐயாந்து இவள் நுழையும் சிந்தைகள் அன்னமீர் தொழுமத்திசை உத்து நோக்கியே அந்த திசை தேர் போன திசையே பார்த்துட்டு இருந்தார். தேரும் ஒழிந்தது, திசைகளும் மறைந்தன, தேரும் போயித்து, இனி செய்வதொன்று அறியேனே. எல்லாம் படுத்தே தேர் தொலைஞ்சு போச்சே, திசை தெரியலையே, கண்ணனை இந்த மாதிரி நாம விட்டு கொடுத்துட்டோமே ஓன்னு அழுக. இது இந்த பக்கத்துல அழுக. அவர் கிடுகிடுன்னு தேரை ஓட்டிட்டு போனார். காளிந்தி நதிக்கரை யமுனையாற்றன் கரையில போய் நிறுத்தினார். மாலை பொழுது ஆயிற்று, காலை பொழுது மாறித்து. என்ன அவர் உள்ள நுழையச்சேவே மாலை பொழுது. அப்பதான் சூரியன் அஸ்தமிச்சார். காலங்காலத்தால உள்ள விட்டு கிளம்பினார். கிடுகிடுன்னு ஓட்டின்னு வந்து இப்ப காளிந்தி நதிக்கரையில நிறுத்திவிட்டார். மாலை பொழுது, அதாவது யமுனையாற்றங்கரையில நிறுத்தினார். தத்ரோபஸ்பிருஷ்ய பானீயம் பீத்வாமிருஷ்டம் மணிப்பிரபம் விருட்சண்டம் உபவ்ரஜ்ய சராமோ ரதமாவிஷத். ரதத்துல கண்ணனைய ராமனைய உட்காத்தி வச்சுட்டு நான் இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன்னு உள்ள போனார். இறங்கி நீராடினார். தீர்த்தத்தை எடுக்க போகும்போது தண்ணீருக்குள் கண்ணனையும் பலராமனையும் சேவித்தார். எனது இந்த 2 பிள்ளைகளையும் இப்பதானே தேர்ல கரையில உட்காத்தி வச்சுட்டு வந்திருக்கோம், எப்படி 2 பேரும் உள்ள சேவை சாதிக்கிறா நினைச்சு சட்டு மேலே எழுந்து பார்த்தார். தேர்லயே 2 பேரும் உட்காந்துருக்கா. தேர்ல உட்காந்துருக்காள். இப்பதானே தண்ணீருக்குள்ள பார்த்தோம். திரும்ப உள்ள போய் பார்க்கிறார். தண்ணீருக்குள்ளேயே சேவை சாதிக்கிறார். விருட்சண்டம் உபவ்ரஜ்ய சராமோ ரதமாவிஷத் அக்ரூரத்வாம் உபாமந்திரிய நிவேஷ்ய ரதோபதி காலிந்தியாகிருதம் ஆகத்ய ஸ்நானம் விதிவதாச்சரத் தௌ ரதஸ்தௌ கதமிக சுதா வானகதுந்துபேஹே தர்கிஸ்வித் சந்தனே நஸ்த இத்யுன்மஜ்ய வியசட்டசஹ. உள்ளுக்குள்ள கண்ணனை சேவிச்ச உடனே போய் இந்த ஆனகதுந்துபி வசுதேவருடைய பிள்ளைய அங்க உட்காத்தி வச்சோம். அப்ப நமக்கு முன்னாடி அவ குடுகுடுன்னு ஓடி வந்து குளத்துல இறங்கிவிட்டா போல இருக்கு. என்ன நினைச்சுன்னு நிமிந்து பார்த்தா தேர்லயும் உட்காந்துருக்கார்கள். நெமஜ்ஜத் தர்சனம் யன்மே மிருஷாக்கிம் சலிலே தயோகோ பூயஸ்தத்ராபி சோத்ராட்சீத் ஸ்தூயமான மகேஸ்வரம் சஹஸ்ர சிரசம் தேவம் சஹஸ்ர பண மௌலினம். 1000 தலைகளோட 1000 கிரீட்டங்களோட நீளமான ஆடையை தரித்து கொண்டு
விஷஸ்வேதம் ஸ்ருங்கைஹி ஸ்வேதமிவ ஸ்திதம் தஸ்யோத்சங்கே கனஸ்யாமம் பீத கௌசேய வாசசம் புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ராருரேக்ஷணம். ஆதிசேஷனுடைய 1000 தலைகளோடே நீண்ட திருவுடம்போடே இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் 1000 ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளு கொள்ளும் கருமணிய கோவளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினர்கள் என்னுகுலோ கலிக்கு நாளேன் குலசேகர ஆழ்வார் பாசுரம். ஆதிசேஷனை கண்டார், 1000 தலைகளோட கண்டார். ஆதிசேஷனுடைய மடியில் பகவான் கண்ணன் அமர்ந்திருப்பதையும் சேவித்தார். ஓய் தன்ன நம ஸ்ரீரங்கநாயக்கை யத்பூ விப்ரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதஞ்சகத் உத்சங்கே அனந்த போகினா சிந்தாமணி உத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினா. ஆதிசேஷ பர்யங்கத்திலே மடியில் கண்ணன் இருப்பதை கண்டார். இதார் ஆதிசேஷன், இதார் கண்ணன். பகவான் திருமாலே கீழே இறங்கி வந்தான்னு தெரிஞ்சு விட்டார். உள்ள போய் பார்த்தாலும் கண்ணனும் பலராமனும், வெளியில வந்து பார்த்தா ஆதிசேஷனும் கண்ணனும். ஓ, நாம தான் கண்ணனை நம்ம குழந்தையே நினைச்சுட்டோம். பராத்பரனான சர்வேஸ்வரன் நாம் எம்மாத்திரம் நீச்சன். நாம போய் கண்ணனை கூட்டின்னு வர்ற பாக்கியத்தை பண்ணிட்டோமே. கண்ணன் இருக்கிற அழக சொல்றார். புருஷம் சதுர்புஜம் சாந்தம், 4 திருக்கைகளோடே பத்மபத்ராருரேக்ஷணம், தாமரை போன்ற திருக்கண்களோடே சாரு பிரசன்ன வதனம், சிரிப்பு மாறாத அழகிய உதடுகளோடே சாருஹாச நிரீக்ஷணம், அந்த சிரிப்பே பேசுகிற கண்ணு பேசுகிற கண்களோடே சுப்ரூன்னசம், உயர்ந்திருக்கிற திருமோக்கோடே சாரு கர்ணம், அழகிய திருக்காதுகளோடே சுகபோல அருணாதரம், அழகான கண்ண கதுப்புகளோடே பவள துண்டத்தை போன்ற அழகான பெருமானுடைய பவள துண்டத்தை போன்ற உதடுகளோட பிரலம்ப பீவர புஜம், நீண்டு உருண்டு பருத்திருக்கும் தோள்களோட துங்காம்சோர ஸ்தலஸ்ரீயம், அழகிய வளர்ந்திருக்கிற திருமார்பில் நாச்சியாரோட பிரலம்ப பீரம் கம்புகண்டம், நீண்டிருக்கிற திருக்கழுத்தோடே நிம்னநாபிம், அழகிய சுழன்று கொண்டிருக்கிற நாபி கமலத்திலே வலிமத் பல்லவோதலம், பிருகத் கடித ஸ்ரோணி கர போருப துவயான்விதம், சாரு ஜானுயுகம், 2 பருத்திருக்கும் முழந்தாள்களோட 10 சந்திரர்கள் ஒளிவிடும் 10 நகக்கண்களோடு இருக்கும் திருவடி தாமர்களோட கண்ணனை சேவித்தார். இனி நாம என்ன இருக்கு சேவிக்கிறதுக்கு? என்ன பாக்கியம் இருக்கு? சுனந்தனந்த பிரமுகைஹி பார்ஷதேஹி சனகாதிபிஹி பிரக்லாத நாரத வசு பிரமுகேர் பாகவதோத்தமைஹி தூயமானம் பிருதக் பாவைஹி வச்சோபிர் அமலாத்மபிஹி. எப்பேற்பட்ட பக்தர்கள் எல்லாம் இந்த கண்ணனை சேவித்திருப்பார்களோ அவனை இன்னைக்கு சேவிக்கும் பாக்கியம் பெற்றேன். விலோக்கிய சுபிருஷம் பிரீதா பக்தியா பரமயா யுதா ரிஷ்யத் தனூருகோ பாவ பரிக்லிப்த ஆத்மலோச்சனா. அந்த கண்ணனை சேவித்தவுடன் உடல் பூரிப்பு ஏற்பட்டு கண்கள்ல இருந்து தண்ணீராக வழிய இந்த கண்ணனை போய் நாம நினைச்சு அழைச்சு வந்துட்டேனே. பராத்பரனான சர்வேஸ்வரன் இவன் கிடைச்சதே நமக்கு பாக்கியம். நம்ம பிள்ளை நாம சேவிக்க போறோம் அப்படிங்கிற நினைவுல வந்துட்டேன். எப்பேற்பட்டவன் நமக்காக இறங்கி வந்திருக்காருங்கிறது இப்பதான் புரிஞ்சுட்டேன். கிரா கத்ததயாஸ்தௌஷீத் சத்வமாலம்பிய சத்வதா பிரணம்ய மூர்த்தா விகிதா கிருதாஞ்சலி புட்டசனைஹி. தன்னடையே கீழிருந்த கைகள் கூப்பின, நனஞ்ச திருவுடம்போடே கண்களிலே கண்ணீர் பெருக கைகூப்பிண்டு ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அக்ரூரர் கண்ணனை என்ன ஸ்தோத்திரம் பண்ணினார்னு பொறுத்திருந்து கேட்போம்.